December 12 the newspaper பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இசி எக்ஸ்டென்ஸ் டெட்லைன் ஃபார் எஸ்ஐஆர். ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனானு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எஸ்ஐஆர் அந்த ஃபைலிங் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, ஒரு 10 to 15 days தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசில் கொஞ்சம் 20 days தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து எஸ்ஐஆர்னா என்ன, ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, சிட்டிசன்ஷிப் வந்து கடைசியாக இப்போ எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்கன்னா 2002 to 2003 இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அது கீழே ஆட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில்ன்றது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனான்றது பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே லேட்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 11ல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கஸ்டம்ஸ் டெப்த் ஃபாயில்ஸ் வைல்ட் ஸ்மக்லிங் அமௌண்ட். ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் அந்த ரெட் ஷாங்கடு மங்கி இருக்குல்ல, அது வந்து என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து WPA ஆக்டில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த இந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது வந்து 2 ஆக்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா WPA ஆக்ட் அது கீழேயும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, ப்ளஸ் கஸ்டம்ஸ் ஆக்ட் 2 வகையிலுமே வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ லைட்டாக 2 பேர் ரிலவன்ஸ் என்னென்ன பார்த்துச்சிங்க. WPA ஆக்ட் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சு வச்சிருக்கணும், எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா WPA இது 3 times வந்து UPC டீம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இதுலேயே. ஸோ லைட்டாக தெரிஞ்சுக்காங்க அது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12ல் பிளேயிங் டு த கேலரி. ஸோ கர்நாடகா வந்து ஹேட் கிரைம்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களோட இன்டென்ஷனே நல்ல இன்டென்ஷனாகவே இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் கிரைம்ஸ், ஹேட் ஸ்பீச் அதிகமாக இருக்கிறதுனால பீப்புள்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து எங்கன்னா சோஷியல் வயலன்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுது, சோஷியல் டிஸ்ஹார்மனி கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனால் எல்லாருமே அதே இன்டென்ஷன் எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பில்லோட இன்டென்ஷன் வந்து ஹேட் கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இருக்கட்டும். அந்த ஹேட் கிரைம்ஸு ஹேட் ஸ்பீச்சுன்றது எந்த அளவு வந்து டெஃபினிஷன்லேருந்து எடுத்துகிட்டு போக முடியும், வேகான வேர்ட்ஸ். ஸோ எவ்வளோ வேணா இன்டர்பிரேட் பண்ண முடியும் நம்மளால. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஹேட் கிரைம்ஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் திட்டா கூட வந்து ஹேட் ஸ்பீச் சொல்ல முடியும். சும்மா ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணலாம், வேற டிப்ரிஷியேட் பண்ணலாம், எது சொன்னாலுமே வந்து அது ஈஸியாக சொல்ல முடியும். அது வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்டிகல் 19 கீழே இருக்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஹிண்ட்ரன்ஸ் ஆச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சோஷியல் டர்மல் போய் ஏற்படுத்தும். ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இஷ்யூஸ் ஆல்ரெடி மற்ற கண்ட்ரிஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே போய் முடிஞ்சது கேட்டாஸ்ட்ராஃபில். அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கும், பீப்புள் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூஸாக போய் தான் வந்து அது வரும். இந்த மாதிரி விஷயத்த வந்து டேரெக்டாக எப்படி கொண்டு பிளாங்கெட்டாக வந்து ஹேட் ஸ்பீச் ஹேட் கிரைம்னு கொண்டு வராமல் அந்த லா ஸ்பெசிஃபிசிட்டி, அதாவது வந்து இப்போ ஒரு விஷயம் தப்புனா அது எந்த அளவு வந்து தப்புன்றத டீம் வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அது ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இன்னும் அத்தாரிட்டி வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கோ கவர்னன்ஸும் கொடுத்தோம்னா அது இன்னும் பீப்புளுக்கும் கவர்மெண்ட் டிஸ்ட்ரஸ்ட் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் வந்து ட்ரஸ்ட் டெபிசிஷன் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும், தவிர வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அட்ரஸ் பண்ணணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதே டைம் வந்து ஹேட் கிரைம்ஸ் ஹேட் ஸ்பீச் அட்ரஸ் பண்ணணும்னா பீப்புள் ஸ்பெசிஃபிக்காக போங்க. பீப்புள் அந்த எங்கெங்கெல்லாம் ஹேட் ஸ்பீச் கேட்டால் அதை மட்டும் கவுண்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லை கவுண்டர் பண்ணால் இன்னும் பெட்டராக இதை அட்ரஸ் பண்ண முடியும். பிளாங்கெட் பேன் ஆஃப் லாஸ் வந்து இது வந்து எந்த சூட்டபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இதில். ஓகேவா? ஸோ நேஷனல் செக்யூரிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, அமெரிக்கா தான் இது வரைக்கும் அமெரிக்கா மட்டும்தான், நீங்கள் வந்து எல்லா விதமே நாங்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே வந்து யூஎஸ் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு. நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக்லியாக வந்து சொல்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து இப்போ ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனுமே அப்படி தான் இருந்தது. கரெக்டாக எல்லா இடத்துலையுமே எங்கள் டாமினன்ஸ் காமிச்சிருக்காங்க. நாங்கள் பீஸ் கொண்டு வர போகிறோம், வயலன்ஸ் எண்ட் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரின் பாலிசிலுமே வந்து நாங்கள் ரொம்ப ஸ்டடியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலர்ஸோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டில் நம்ம அவங்க என்ன டிராஸ்டிக்காக டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே அதே மாதிரி இப்போ வந்து சப்ளை செயின்ஸாக இருக்கட்டும், சரி மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ராசஸிங் இருக்கட்டும், ரெஃபினரிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வால் ஸ்ட்ரீட்டில் கூட வந்து இன்னும் பெட்டராக தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்போது எக்கனாமிக் சூட்டபிலிட்டியும் சரி, எலக்ட்ரிக்கல் கேப்பபிலிட்டியும் சரி, எல்லாத்தையுமே வந்து யூஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் வில் பி த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எப்பவுமே வந்து அது அடுத்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்தா நேட்டோ ரீஜன். ஏன்னா நேட்டோ ரீஜன்ஸ் வந்து எல்லாமே யூஎஸ்க்கு க்ளோஸ் ஆகி. ஸோ இவங்களோட மெயின் அஜெண்டா என்னன்னா இந்த ரீஜனில் பீஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா ரீஜனுமே பீஸ் ஸ்டேபிளாக இருக்கும்ன்றது அவங்க எப்பவுமே மோட்டோவாக இருந்திருக்கு. ஸோ நேட்டோ கண்ட்ரீஸ்மே வந்து பீஸ் ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இந்த செக்யூரிட்டி இம்பாக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டாக் ரியாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் காஸ்ட் இன் இந்தியா. ஸோ நம்ம ஆர்டிகல் 21A 86th அமெண்ட்மெண்ட் கீழே வந்து எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் 6 to 14 வரைக்கும் மேண்டேட்டரி ஆக்கியிருந்தோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே 3 to 18 வரைக்குமே மேண்டேட்டரி எஜுகேஷன், அதாவது ஹையர் செகண்டரி வரைக்குமே வந்து யூனிவர்சல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்டோட அஜெண்டாவாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ என்னன்னா நம்ம இப்போ இது எந்த அளவு வந்து ஃபீஸபிளா இருக்கு, எந்த அளவு வந்து ப்ராக்டிகலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நேஷனல் சாம்பிள் சர்வே 18th ரவுண்ட் இப்போ நடந்திருக்குல்ல, அதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எந்த அளவு காம்ப்ரஹென்சிவ் மாடுலர் சர்வே ஆஃப் எஜுகேஷன். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அளவு எஜுகேஷன் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்பன்ல இருக்க நிறைய பேர் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிஃபர் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட. அதே மாதிரி ரூரல்ல இருக்கவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்றாங்க பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை விட. இது எந்த அளவு ரேஷனல் எந்த அளவு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அர்பன் பீப்புள்ஸ் வந்து மோஸ்டா எஜுகேட்டட் அந்த மாதிரி லைன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னன்னா பெட்டரான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா பெட்டரான குவாலிட்டி வந்து கவர்மெண்ட்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இதுலயுமே வந்து அந்த எஜுகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்றாங்க. இதுல ரொம்ப கம்மியா சொன்ன மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து எல்கேஜி அட்மிஷனுக்கு 1 லேக் 2 லேக்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க 7,000 அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து 26,000 30,000 கேட்குறாங்கன்ட்டு. ஆனா ஹையர் எஜுகேஷன்லாம் வந்து நீங்க வேலம்மாள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் போய் கேட்டாலுமே வந்து 2 லேக்ஸ் இது மாதிரி சாலிடா வந்து 2 லேக்ஸ் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு. ஸோ அந்த அளவு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கு. சின்ஸ் இந்த எஜுகேஷன் தான் இருந்தாலுமே அது கூட இன்னும் பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ். ஸோ இப்போ என்னன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து எப்பவுமே என்னன்னா வந்து ஸ்கூல்ல மட்டும் படிக்க வீட்லயும் படிக்க வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா ஸ்கூல்லயே வந்து இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல பசங்க வந்து ஸ்டில் வந்து கேட்டாலே டவுட்ஸ் கேட்டா கூட கிளாரிஃபை பண்ணாம அதுக்கு வந்து ஆர்கியூ தான் பண்றாங்க தவிர டீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அவ்வளோ காசு கொடுத்து சேர்க்கிறதே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான். ஆனா வந்து அதையே ப்ராப்பரா பண்றது இல்ல. இப்போ இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு, பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ் இருக்குல்ல, அவங்க கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பூமிங்கே வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அர்பன்ல வந்து பார்த்தோம்னா பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ்க்கே கிட்டத்தட்ட 40,000 கிட்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள்ஸ். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவு வந்து எஜுகேஷன் வந்து இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன் அப்லிஃப்ட்மெண்ட், எஜுகேஷன் ஈக்விட்டி எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா வந்து மூவ்மெண்ட் ஆகுறது பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவு வந்து இது ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபீஸபிளா கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இதுல இருக்க மால் மால் ப்ராக்டிஸ் தான் என்ன மால் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல டீச்சர் என்ரோல்மெண்ட் ஸ்டில் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல காஸ்ட்லியா பே பண்ணி படிச்சாலுமே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ஸ்டில் லேக்கிங்கா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் எபிலிட்டிஸ் எல்லாரும் எப்படியும் நான் பார்க்க தான் தரும். அதுல ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கு தவிர அந்த அளவு கிரேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே இல்லை. 50% கூட தாண்ட மாட்டேங்குது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மேத்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் டேட்டா அனலைசிஸ். ஸோ இந்த அளவு இருக்கும் போது அது எந்த அளவு வந்து ஃபீஸபிளா இருக்கும் கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் வந்து எடுக்காம இருக்குது. ஸோ எஜுகேஷன் வந்து எந்த அளவு முக்கியம் அப்படின்றது வந்து டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இது கூட கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அகர்வால், பருண் குப்தா இவங்கெல்லாம் வந்து ஜேர்னல் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்ற எஜுகேஷனும் ப்ளஸ் வந்து பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸுமே வந்து லிங்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவு வந்து எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவு வந்து பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ்க்குமே வந்து கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸோ அது அவங்களோட சில்ட்ரன்ஸோட எம்பவர்மெண்ட் நல்லா இருந்தா போதும் அப்படின்றது அவங்க ஹையஸ்ட் விஷயம் இருக்கு. ஸோ வந்து எஜுகேஷன் காஸ்ட் வந்து கட் பண்ணும். யூனிவர்சல் எஜுகேஷன் கொண்டு வரணும்னா கவர்னன்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயே வந்து பெட்டரா கொண்டு வந்தால் தான் இது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டிங் இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்ணாதான் டெவலப்மெண்ட்டும் எஜுகேஷனும் வந்து ப்ராப்பரா இன்க்ளூசிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த மெட்ராஸ் ஹைகோர்ட் மஸ்ட் பிரேக் இட் சைலன்ஸ். ஸோ இதில் என்னன்னா நம்ம கொலிஜியம் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். எப்பவுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கொலிஜியம் சிஸ்டமில் நேம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? கொலிஜியம் சிஸ்டம்ன்றது என்னது ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் டூ சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். கரெக்டா? ஸோ அவங்க வந்து நேம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாரை வந்து ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம் ஹைகோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எப்பவுமே வந்து அந்த செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டோட இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷன் தான் செக் பண்ணுவாங்க தவிர கொலிஜியம் சிஸ்டம் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் கொலிஜியம் சிஸ்டமே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கு நிஷா பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து 3rd சீனியர் மோஸ்ட் ஜஸ்டிஸ். அவங்கள இக்னோர் பண்ணிட்டு கொலிஜியம் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் 3rd சீனியர் மோஸ்ட் ஜஸ்டிஸ். அந்த கொலிஜியம் சிஸ்டம் இவங்களும் இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அவாய்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ண 7 or 9 நேம்ஸ் யாரா இருக்கட்டும் அது எந்த அளவுக்கு ஃபீஸபிளா இருக்கு. ஏன் முதல்ல வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸை வந்து நீங்க ஒரு ஜட்ஜை வந்து நீங்க வந்து சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா கன்சிடர் பண்ணல. அண்ட் தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துருக்கு. என்னன்னா வந்து இப்போ அவங்க வந்து தமிழ்நாடு ஹைகோர்ட் இருக்குல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து 3rd சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இன்னும் ரெண்டு டென்யூர் கழிச்சு இவங்க தான் வந்து வர போறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வேற இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. கேரளா ஹைகோர்ட் தான் 9th சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் அவங்க போறாங்க. அவங்க அந்த ஆர்டரே எடுத்துக்கவே இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு. ஸோ இது எந்த அளவு வந்து இருக்கு. ஸ்டில் வந்து இதுல இருந்து எனக்கு ஐடியா இருக்குன்னா கிளாஸ் சீலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உமன்ஸோட எம்பவர்மெண்ட் ஓரளவு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ரியார்க்கல் மைண்ட் செட் ஸ்டில் வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கும், விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுறது.
ஸோ வந்து என்னன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணல. அப்போ ஜட்ஜஸோட கிரெடிபிலிட்டியே வந்து பாதிக்கப்படுது. அதுலயே கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அதை நீங்க பெட்டரா அட்ரஸ் பண்ணா தான் இது கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியல் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணா ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான். கொலிஜியல் சிஸ்டம் வந்து ஜுடிஷியரி கொண்டு வந்தது. அதுலயே வந்து நீங்க இவ்வளோ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம பிளஸ் வந்து அதுக்கே நீங்க லாயலா இல்லாம ஒரு விஷயம் பண்றதுன்றது எந்த அளவு வந்து ஜுடிஷியரி அப்போல்ட் பண்ணும், ஜுடிஷியரி மேல கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் திருப்பி போஸ்ட் சைட் ஆயிருச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரி கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ வந்து கொலிஜியம் சிஸ்டம்ல இருக்க ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணுங்க. கொலிஜியம் சிஸ்டம் வந்து நீங்க இண்டிபெண்டன்ஸ் வேணும் எல்லாமே சொன்னீங்க ரைட். பட் ஆனா வந்து எந்த அளவு வந்து ஒரு ஜட்ஜே விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு வேற அடுத்த ஜட்ஜ் எடுக்கிறது வந்து நல்லா இருக்கு அப்படின்றது கொஸ்டின் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் த ஃபாலிங் ருப்பி a காஸ் ஃபார் அலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது எல்லாமே என்னன்னா ருப்பி வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பி ரொம்பவே வந்து ரேட் கம்மியாகிட்டே இருக்கு. இப்போ 90 ருபீஸ்க்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக பேசின எல்லாமே தான். ஒன்று ட்ரேட் டெபிசிட்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொன்று கரண்ட் டெபிசிட்டும் இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அதாவது வர்றது வந்து கம்மியாக இருக்குது, போகிறது வந்து அதே மாதிரி நம்ம வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அவங்களும் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசன் தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்த மேஜரான விஷயம் யூஎஸோட இம்போர்ட் டேரிஃப் பிளான்ஸ். ஸோ டேரிஃப் பிளான்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு 50% மேலே ஏற்றிட்டாங்க. அதனால வந்து இந்தியா அதோட எக்ஸ்போர்ட் வந்து காம்படிட்டிவாக இருக்க முடியல. ஸோ இது இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா இது எக்கனாமி வீக்கெண்ட் பண்ணுமானா இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் குறைக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ண வர மாட்டாங்க. இப்போ டாலர் ரேட்டு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதால எல்லாம் அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க தவிர இந்தியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டாங்க. ஆக்சுவலாக க்ரௌடிங் ஆஃப் எஃபெக்ட் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ருப்பி ஃபாலிங் வந்து எந்த அளவு வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஆல்ரெடி ஒரு தியரி இருக்கு எக்கனாமியில். என்னன்னா ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு கரன்சியோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வந்து சீப்பாக ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், சீப்பாக காம்படிட்டிவாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனால் அது எந்த அளவு ஃபீஸபிள்னா நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இங்கேயே வந்து ரெடி பண்ணுறது இண்டிஜினியஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரா மெட்டீரியலே வெளியே எந்த இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கிறோம்னா அப்போ நம்மளுக்கு இம்போர்ட் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து அதில் கொண்டு வர முடியும், எக்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து காம்படிட்டிவாக கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தான். ஸோ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் வந்து டிராஸ்டிக் வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்குமானா இருக்காது. பட் ஆனால் ஸ்டில் கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவாகும், எக்கனாமி மேலே ட்ரஸ்ட் குறையும், பீப்புளோட மூவ்மெண்ட் அதாவது இன்வெஸ்டர் மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்தியன் கரன்சியை விட்டுட்டு வேற கரன்சிக்கு போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் வந்து இந்த கண்டிஷனில் நிறைய ஏஷியன் கண்ட்ரிஸோட கரன்சி லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவோட பெட்டர் எதுவும் அந்த அளவுலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு தான். இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டாண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு ருப்பி வைஸில். ஸோ ஆனால் ஜிடிபி இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இந்தியா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இதுதான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்றத இவங்க ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14ல் கிரிமினல் ஃபோர்ஸிபிலி அட்மினிஸ்டர் ஆசிட் டிசர்வ்ஸ். ஸோ வந்து என்னன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இந்த ஆசிட் அட்டாக்ஸ் தான் பண்ணுறாங்களே. ஸோ யார் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆஷா பனிஷ்மெண்ட் கொடுங்க. யூஏபிஏல இருக்கிறத விட அதிகமான ஆஷ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நியூஸ் ஃபர்தராக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? லாஸ் ஏதாவது கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16. ஸோ டிபிஐஐடி சிக்னல்ஸ் காப்பிரைட்ஸ் ஆக்ட். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி போய் டிபிஐஐடி எந்த மினிஸ்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. பட் ஆனால் அவங்க கொண்டு வந்தலாம் எதுக்கு ரிலேட்டாக இருக்குது, ஐடி ரிலேட்டாக இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஐடியா இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம இந்த இது பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ என்னன்னா இதில் இருக்க 2-3 ஃபேக்ட். லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல்னா என்ன, டெஃபினிஷன் மீனிங் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிசி இந்த மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. நம்ம 5G 4G வோல்டேஜ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி வேணும். ஆனால் அது பேசிக் டெஃபினிஷனே தெரியாமல் இருக்குது சில விஷயத்தில். இது கொஸ்டினை யூபிசி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பேட்டர்னில். ஸோ பேசிக்காக இப்போது ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சாட்ஜிபிடி மாதிரி விஷயம் எல்லாமே, ஜெமினி சாட்ஜிபிடி எல்லாமே. ஸோ அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காப்பிரைட்ஸ் ராயல்டி கலெக்டிவ் ஃபார் ஏஐ ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரதா இருக்காங்க. அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு எதுவும் இந்த நியூஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அகைன் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து மைக்ரேஷன் சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ மைக்ரேஷன் வரும்போது இல்லீகல் மைக்ரேஷன் வருவாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவு வந்து வேலிடாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் அவங்க கொடுத்துட்ட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த ஆர்டிகல் ரீட் பண்ணிக்கோங்க. இது கன்க்ளூசிவ் ஆர்குமெண்ட்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் நியூஸ் சும்மா பேசிட்டு இருக்க மாதிரி தான் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகைன் பேஜ் நம்பர் 17ல் மெக்சிகோஸ் 2024 டேரிஃப் குட் ஸ்டில் ஹர்ட் இந்தியா. ஸோ மெக்சிகோ வந்து 50% வந்து கிட்டத்தட்ட 50% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸ் கூட. ஸோ இந்தியா நான் எஃப்டிஏல தான் இருக்குது. ஸோ எஃப்டிஏ மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் 10% கிட்டே மெக்சிகோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த 10%மே வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி யூஎஸ் இம்போர்ட்ஸே வந்து நமக்கு எந்த அளவு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ வந்து இதுக்குமே வந்து இந்தியா ஃப்ரீ ட்ரேட் மோட்டிவ்ஸ்லாம் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 18ல யூஎஸ் கிளியர்ஸ் $686 million F-16 சப்போர்ட் டீல் ஃபார் பாகிஸ்தான். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா F-16 வந்து ஃபைட்டர் ஜெட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யூபிஎஸ்எல் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க ஃபைட்டர் ஜெட் எது 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் எதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து சிம்பிளாக அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிஃபென்ஸ் நியூஸ் பார்த்தாலே வந்து டேரெக்டாக இக்னோர் பண்ணிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படிலாம் பண்ண வேண்டாம். எல்லா டிஃபென்ஸ் நியூஸ் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்டோ நேவல்ஸ் எது வருதோ எல்லாத்தையும் பற்றி ஒரு 1 லைன் வச்சு எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து UN6 எமர்ஜென்சி. ஸோ வந்து சைக்ளோன் ஹிட் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்கறதுக்கு வந்து UN சீக்கிரம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃப்ளட் அஃபெக்ட் ஆன பாகிஸ்தானுக்கு வந்து IMF வந்து 1.2 பில்லியன் தராங்க. அது எந்த அளவு வந்து யூஎஸோட பேக்கப் இருந்துச்சுன்னா எந்த அளவு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ் லான்ச்சஸ் ட்ரம்ப் கோல்டு கார்டு. ஸோ இங்கேருந்து இந்தியா சைனாலாம் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்களா யூஎஸில், அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் தருவோம். ஆனால் அந்த சிட்டிசன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுனா ப்ரூவ் பண்ணணும் அவங்க எலிஜிபிள் ஃபார் டு பி அன் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோல்டு கார்டை அவைல் பண்ணுறதுக்கு அவங்க $1 million பே பண்ணணுமா. அதே டைம் ஒரு கார்பரேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்பரேட்ஸ் வந்து அந்த கோல்டு கார்டை அக்வயர் பண்ணுறதுக்கு $2 million பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் கோல்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி வேறு எதுவும் தேவையில்லை அதில். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் பெருசாக எதுவும் இல்லைம்மா இன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பேசின ஆர்டிகல் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் குவிசஸ் அப்லோட் பண்ணுவோம், அட்டன் பண்ணி பாருங்கள். ஆக்டிவ் ரீகாலிங்க்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூம்மா.